அத்தியாத்ம வித்யா வித்யானாம், கல்விகளுக்குள்ளே சிறந்த கல்வியாக அத்தியாத்ம வித்யை, ஆத்மாவை பத்தின வித்யை, ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அத்தியாத்ம வித்யை அப்படின்னு சொல்லலாம். அந்த அத்தியாத்ம வித்யாக நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அத்தியாத்ம வித்யா வித்யானாம், இந்த காலகட்டத்துல இதைத்தான் இருக்கிறதுலே குறைவாக நினைக்கிறார்கள். அவிதமான நிலை வந்துடுத்து இல்லையா. அவிதமாக இல்லாமல் எப்பொழுதுமே அத்தியாத்ம வித்யை என்பதுதான் உத்தமோத்தமமாக இருக்கக்கூடியது. எம்பெருமானை பத்தின வித்யை தான் உண்மையான வித்யை. இவ்விதமாகத்தான் நம்முடைய மனநிலையானது இருக்க வேண்டும். அப்போ இன்று எப்படி இருக்கிறது என்பதனையும் காட்டி அது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அழகா ஸ்லோகம் மூலமாக சுவாமி அருளி செய்வர். மேலவாத்தியார் சுவாமின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுதியிருந்தார். ஒரு வேடிக்கையா ஒரு சொல்லுவார், அது கொஞ்சம் மாத்தி அடிய சொல்றேன். இந்த நாள்ல எப்படி மனுஷாளுக்கு எண்ணம் இருக்குன்னு சொன்னா, உத்தமா எம்எஸ் வித்யா சியாத், மத்தியமா பி உச்சதே, அதமா பீகாம் கணிதா, வைதிகி துவதமாதமா. அதாவது இவர் அந்த நாள்ல உத்தமா எஃப்ஏ வித்யா சியாத்ன்னு அவர் சொல்லுவார், மேலவாத்தியா சுவாமி சொல்லுவார்னு சொல்லுவார். அது கொஞ்சம் மாத்தி சொல்றேன். குமாரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா, அவன் அமெரிக்கால எம்எஸ் வாசிச்சுட்டு இருக்கான், எம்எஸ் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவா. உத்தமா எம்எஸ் வித்யா சியாத், மத்தியமா ஏதோ சாஸ்திரால பி வாசிச்சுட்டு இருக்கான், மத்தியமா பி உச்சது, அதமா பிகாம் கணிதா, இல்ல ரொம்ப பிகாம்னா ஆண்டவன் காலேஜ்ல ஏதோ பிகாம்னு பிகாம் வாசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவா. வேற ஒண்ணும் படிப்பே வரல, பாடசாலைக்கு அனுப்பிச்சுட்டேன், வைதிகி துவதமாதமா அப்படின்னு அவளுக்கு நினைவு இருக்கு. இது ஏதோ நாம கேட்கறச்சே நமக்கு ஹாஸ்யமாக இருக்கு. ஆனா இது அப்படி அல்ல. இதுதான் இந்த வைதிக வித்யை தான் உத்தமமான வித்யை. அடியேன்னு சொல்றது உத்தமா வைதிகி வித்யா, மத்தியமம் ஷில்பமுச்சதே, அதமாங்கல வித்யா சியாத், விதேசேசா தமாதமா. அடியேன் சொல்லுவேன் இதுக்கு பிரத்தியாக. அதாவது வைதிக வித்யை தான் சிறந்த வித்யை. இந்த ஷில்பம் என்ன இருக்கிறதே, ஷில்பம்னு சொன்னா இந்த கைத்தொழில்கள், கை செய்து உய்மினோங்கிற ஆழ்வார். அந்த மாதிரியான தொழில்கள் இருந்தாலும் அதுவும் ஓரளவு நல்லதுதான், ஒரு மத்தியமமான இது. இப்ப ஏன்னா நம் தேசத்துல இந்த மாதிரியான வித்தைகள் எத்தனையோ உண்டு. ஒரு சக்கிரியன் செருப்பு தைச்சா கூட நாங்க நம்ம ஊர்ல பார்த்தா தெரியும், அது பெரிய பெருமாளுக்கு சமர்ப்பிப்பான். பெரிய செருப்பா தைச்சு, திருவடி நிலை தைச்சு ஒரு செருப்பு தைச்சு சமர்ப்பிப்பான். அந்த மாதிரி எந்த ஒரு காரியம் பண்ணாலும் எம்பெருமான நினைச்சுண்டு நம்ம தேசத்துல உண்டான எந்த ஒரு வித்தியாக இருந்தாலும் அது எம்பெருமானோடு ஒரு சம்பந்தப்பட்டு அது இருக்கு. அதை ஒரு எம்பெருமானுக்கு ஆஃபர் பண்ணணும், ஒரு பொருளை தயார் பண்ணணும்னா முதல் வஸ்துவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுங்கிறது உண்டு. அப்படி பகவத் விஷயத்தோட சம்பந்தப்பட்ட வித்தியைகள் நம்ம ஊர்ல பலதுகள் உண்டு. ஆனா அதமாங்கல வித்தியாசம் இந்த ஆங்கில படிப்புல என்ன இருக்கிறதுன்னு சொன்னா, இந்த எம்பெருமானுங்கிற விஷயமே இல்லை. நம்ம ஒரு தமிழ் பாடமா இருந்தாலும், வேற ஏதாவது ஒரு இதுவா இருந்தாலும், ஒரு சம்ஸ்கிருத பாடமாக இருந்தாலும், ஒரு கடவுள் வாழ்த்து, ஒரு மங்களாச்சரணம், எம்பெருமானை துதிப்பதுங்கிறது இருக்கு. அந்த விஷயம், அந்த கந்தமே துளி கூட இல்லை இந்த ஆங்கில படிப்புல. அந்த ஒரு விஷயமே இல்லை. இந்த புத்தி, நம்ம புத்தியை தான் கொண்டு நம்ம ரேஷனல் திங்கிங் இத்தான் சொல்றாள் ஒழிய இந்த ஒரு பக்தியை வளர்க்கறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அதனால்தான் அது அதமம்னு சொல்றது. அதமாங்கல வித்யாசியாத் விதேசேசா தமாதமா. ஏதோ காலத்தின் கோலம், ஏதோ ஜீவனத்துக்காக அந்த வித்தியை கற்க வேண்டியிருக்கு, அந்த அதம வித்தியை கற்க வேண்டியிருக்குன்னு சொன்னாலும் அதை போய் நம்ம தேசத்துல இருந்து நம்முடைய ஆச்சார விவகாரங்களை பரிபாலனம் பண்ணிண்டு நாம் ஏதோ வழி இல்லாமல் அதை கற்கிறோம்னு இருந்தா பரவாயில்ல. அது விதேசத்துக்கு போய், வெளியூருக்கு போய் நம்முடைய ஆச்சார விவகாரங்களையும் விடுத்து நாம் அதை கற்று
கேவலம் தனத்துக்காக கத்துக்கிறதுங்கிறது இருக்கே, அது ரொம்ப சோச்சனீயமான ஒரு விஷயம். ரொம்ப அதமா பிராச்சீனமான ஒரு கல்வி முறை. அந்த ரீதியில சாஸ்திர கிரந்தங்கள், முக்கியமான சம்பிரதாய கிரந்தங்கள்னு இதுல ஊத்தம் இருக்க வேணுமே ஒழிய, இக்காலத்து கல்வி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தாலே அதுல ஒரு ஈடுபட்டிருக்கலாமே ஒழிய அதுல ஒரு மோகம் கொள்ளலாகாது. முக்கியமாக வெளிநாட்டிலே வாழ்தல், வெளிநாட்டிலே படித்தல்னு இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு மோகம் இருக்கலாகாது. இந்த விஷயங்கள்லாம் காட்டியருளினார்.